SIA திட்டத்தில் முதல் மாநிலமானது 1951 நடைபெறுகிறது. ஏறத்தாழ 15 தலைவர்கள் பேசுகிறார்கள். நெடுஞ்செழியன் பேசுகிறார், சித்தரசு பேசுகிறார், நாஞ்சிலார் பேசுகிறார், பராங்குசம் பேசுகிறார், தில்லை வில்லாளன் பேசுகிறார். ஏகப்பட்ட தலைவர், கலைஞரை விட மூத்த தலைவர் கலைஞர் பேசுகிறார். 3 எழுத்தை வைத்துக் கொண்டே பேசுகிறார். வாழ்வுக்கு அடிப்படையாம். முதல்ல தொடங்க, அன்றொரு நாள் சென்னையிலே சொன்னேனே நினைவுண்டால் உங்களுக்கு 3 எழுத்தில் ஒரு சிறப்புண்டு. முத்தமிழ் மனமுண்டு. மூவேந்தர் முக்கடி முக்கொடி என மும்முறை சார்ந்தவர் தமிழர். அவர் வாழ்ந்து தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து. வாழ்வின் அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்பார்ந்த இடைவெளியிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர் போற்றுகின்ற கடும் வீரமோ 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. வெற்றியில் நம்மை எல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா 3 எழுத்து என்று சொன்னார். ஏறத்தாழ இது நடந்து 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் அந்த சென்னை மாநிலம் திமுக மாநாட்டில் பேசிய எந்த தலைவரும் பதிவும் இல்லை. கலைஞருடைய பேச்சு மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய இலக்கியம் தான் இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகின்றேன். 1957 திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தேர்தலில் நுழைகிறது. 49 கட்சி துவங்கப்படுகிறது. 52 முதல் பொது தேர்தல். திராவிட முன்னேற்றம் பங்கேற்கவில்லை. அப்பொழுது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகிறார். 57க்கு முன்னால் கலைஞர் அவர்கள் 15 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி முடித்து விட்டார். அவர் எழுதிய எல்லா பராசக்தி ஏறத்தாழ ராஜகுமாரி தொடங்கி 56 15 படங்கள். சட்டமன்றத்தில் தலைவர் பேசுறாரு. சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்ப பெரிய பக்தவச்சல முதலமைச்சர் அவங்க சென்னை மாநகராட்சி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறாங்க. அப்ப 1964 முதல் மொழி போரில் இறந்து போன திருச்சியில் பக்தவச்சலம் அவர்கள் எதிரில் தீட்டு தன்னை எடுத்து கீழே பழகும் சின்னசாமியின் துண்டறிக்கையில் அவருடைய படத்தை போட்டு வாக்கு கேட்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதே போல காங்கிரஸ் அவர்கள் வெங்கடாஜலபதி படத்தை போட்டு வாக்கு கேட்கிறார்கள். பக்தவச்சலம் அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சின்னசாமி படத்தை போட்டு வாக்கு கேட்கலாமா, நியாயம்தானா என்று கேட்கும் போது உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதி கேட்கிறார், நீங்கள் பெரிய சாமியை போட்டு வாக்கு கேட்கலாம், நாங்கள் சின்ன சாமியை போட்டு வாக்கு கேட்க கூடாதா என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் இருக்கிறது. அவருடைய ஒட்டுமொத்த இலக்கியமும் ஒட்டுமொத்த அறிவும் ஒட்டுமொத்த எல்லாமும் எதற்காக பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அரசியலுக்கு பயன்படுத்த. ஆனால் வேறு என்பது இலக்கியம் தான். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா கலைஞரை 2ஆக நான் பிரிக்கிறேன். ஒன்று இலக்கிய கலைஞர், ஒன்று அரசியல்வாதி கலைஞர். இலக்கியவாதி கலைஞருடைய உழைப்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய எல்லாவித இலக்கிய கலைஞரால் பெற்றதை எல்லாமே அவர் அரசியலுக்கு கொடுத்தார். எப்படி இருக்கு தெரியுங்களா? இலக்கிய கலைஞர் அரசியல் கலைஞருக்கு 1 ரூபாய் கொடுக்கிறார். ஆனால் அரசியல் கலைஞர் இலக்கிய கலைஞருக்கு கொடுப்பது 29 காசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.